ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஹால்டர் நெக் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதோட கட்டிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ளவுஸ்க்கும் பண்ணுற மாதிரி முதல்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கீழே சீம் அலவன்ஸ் விட்டுருப்போம் இல்லையா, ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த 1/4 இன்ச்சை இப்படி வச்சு 1 இன்ச்சுக்கு ஃபுல்லாக நம்ம இந்த சீம் அலவன்ஸை முதல்ல மடித்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு டாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு டாட்டை நம்ம பிடிச்சி தைக்க போகிறோம். ஸோ இது பண்ணிட்டோம்னா நம்மளோட பேக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடும். ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/4 இன்ச் முதல்ல மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, இதை மடித்து அப்படியே தைச்சிடலாம். இந்த 2 டாட், இந்த டாட்டையும் பிடிச்சி முதல்ல தைச்சிடலாம். இப்போ பேக் ஃபினிஷ்டு, அவ்வளோதான். கீழே நம்ம சீம் அலவன்ஸ் விட்டோம்ல, அந்த 1 இன்ச்சை மடித்து தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டாட் பிடிச்சிட்டோம், அதுக்கப்புறமா இந்த டாட் நம்ம பிடிச்சிட்டோம். ஸோ பேக் ஓவர். இப்போ ஃப்ரண்ட் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு தைக்கிறதுக்கு முதல்ல நெக்கை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கட்டிங் வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் கட்டிங் வீடியோ போடும்போது இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் பேப்பர் வச்சு அயன் பண்ணி ஒரு கிளாத்தில் ரெடி பண்ணி வச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபியூஷன் பேப்பருக்கு இந்த சைடு ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு இந்த கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நான் கட் பண்ணி பேலன்ஸ் கிளாத்தை எடுத்து போட்டுட்டேன். இப்போ இந்த கிளாத்தில் நம்ம நாச் கொடுக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிளாத்தெல்லாம் நம்ம இப்படி வச்சு அப்படியே இது மேலே அப்படியே இப்படி மடக்கி வச்சு ஃபுல்லாத்தையுமே ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக இந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மடித்து வச்சு இப்படி நம்ம தச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே உள்ளாவும் ஒரு முறை ஒரு ஸ்டிச் இந்த கேன்வாஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், நான் அந்த நாச் கொடுத்தேன்ல எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு, ஸோ அதெல்லாம் நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். அதே மாதிரி மடித்து உங்களோட நெக்கோட ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக ரொம்ப லூஸ் எல்லாம் விடக்கூடாது. லூஸ் விடாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக உங்கள் நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் மடிக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த 1 இன்ச்சு கிளாத்தை நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் 1 இன்ச் தான் விடணும் அப்படின்னு இல்லை, 1/2 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விடலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க. இது முடிஞ்சதும் நம்ம நெக்கோட உள் சைடும் நம்ம தைக்கணும். இந்த ஓரமாக இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, அது ஓரமாக கரெக்டாக வச்சு ஓரமாகவே உங்கள் நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்.
நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இதை அது மேலே வைக்கணும். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம் இது. அதே மாதிரி இந்த நல்ல பக்கம் ரெண்டும் வந்து இப்படி ஒன்றா இப்படி பார்த்த மாதிரி கரெக்டாக இப்படி வச்சு இதை வந்து அப்படியே வந்து பின் பண்ணிக்கணும். ஸோ இதை இப்படி பின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த ஓரத்துலேயே இப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக இப்படி வந்து நம்ம இந்த நெக்கு ஷேப்புக்கு உள்ளே வந்து இந்த கேன்வாஸில் ஓரத்துலேயே வந்து நம்ம ஃபுல்லாக இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் நெக்கோட ஷேப் எந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரில் வந்து கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இந்த கேன்வாஸ் பேப்பரோட ஓரத்துலேயே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா வந்து நீங்கள் திருப்பும்போது கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த சுருக்கமாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது திருப்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் வந்து இந்த கேன்வாஸ் பேப்பரோட ஓரத்துலேயே வந்து பார்த்து கரெக்டாக வந்து இதை ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து இந்த கேன்வாஸ் ஓரமே வந்து நம்ம இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ அப்படியே வந்து உள்ளே வந்து கொஞ்சமாக கேப் விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இதை வந்து நீங்கள் நெக்கோட ஷேப்க்கு வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஃபுல்லாமே வந்து நாச் கொடுக்கணும். ஸோ இது வந்து உங்கள் நெக்கோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைனா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சுற்றி வந்து கிட்டேயே வந்து நல்லா நாச் கொடுக்கணும், இல்லைன்னா திரும்பாது. ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி வந்து இந்த நெக்கோட பீஸை வந்து உல்டாவாக இந்த மாதிரி திருப்பி நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கெல்லாம் நம்ம வந்து உள்ளே தள்ளுனதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ப்ளவுஸோட ஷேப் வந்து கிடச்சிரும். நீங்கள் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். ஸோ பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் வந்து இது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கமும் பேக் பார்ட்டோட நல்ல பக்கமும் பார்த்த மாதிரி வைக்கலாம். இது வந்து பேக் பார்ட்டோட நல்ல பக்கம், இது ஃப்ரண்ட் பார்ட்டோட நல்ல பக்கம். ஸோ இந்த நல்ல பக்கமும் கரெக்டாக ஒன்றா பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நெக் இருக்கு இல்லையா, ஸோ பேக் பார்ட்டோட ஷோல்டர் இது, ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர் இது. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா இப்படி வச்சு கரெக்டாக நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி தச்சுட்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த சைடும் வந்து பேக் பார்ட்டோட ஷோல்டரும் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டரும் வந்து நம்ம கரெக்டாக ஒன்றா வச்சு நம்ம இது வரைக்கும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே வந்து இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணலாம். எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பேக் பார்ட்டோட ஷோல்டர், இது ஃப்ரண்ட் பார்ட்டோட ஷோல்டர். ரெண்டுத்தையும் வந்து நான் கரெக்டாக இப்படி ஒன்றா வச்சுக்கிறேன். ஒன்றா வச்சுட்டு 1/2 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம்.
கரெக்டாக இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்போ இதுவும் வந்து இந்த சைடும் ஷோல்டர் வந்து தச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இந்த ஷோல்டர் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஷோல்டர் வந்து இந்த கார்னர் வரைக்கும் தச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஷோல்டரும் இது வரைக்கும் தச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கரெக்டாக இந்த வி மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு சின்ன கட் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இங்கே வி மாதிரி இருக்குல்ல, இங்கே வந்து ஒரு சின்ன நாச் கொடுக்கணும். ஓகே, பெருசாக இல்லை, சின்னதாக வந்து ஒரு நாச் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சைடு சின்னதாக வந்து ஒரு நாச் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து ப்ளவுஸோட சென்டர். ஸோ இந்த பட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து தச்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வருது. ஓகே, அப்புறம் இந்த சைடு வந்து அதே மாதிரி இப்படி வச்சு மெஷர் பண்ணி பார்க்கணும். மெஷர் பண்ணி பார்த்தா கரெக்டாக இது வரைக்கும் வருது. ஸோ இங்கே ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சு நம்ம இங்கே பாருங்கள், இங்கே வந்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இது ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வந்து இப்படி வந்து நம்ம இதை நல்லா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இதை ஓகே இப்படி மடிக்கணும். இப்படி மடித்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இந்த ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு இந்த ஹை நெக்கான காலர் வந்து அழகாக வந்து வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து வச்சு இந்த காலரோட சென்டரும் பாடி பார்ட்டோட சென்டரும் கரெக்டாக வச்சு ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படியே இங்கிருந்து வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இப்போ வந்து இந்த ஷோல்டர் ஆண்டை வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும் நம்ம நாச் கொடுத்ததுனால. சப்போஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரலன்னா கொஞ்சம் அந்த கைடை தூக்கிட்டு, இப்போ நான் பண்ணுவேன் பாருங்கள், அந்த மாதிரி கைடை லைட்டாக தூக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை சரி பண்ணிவிட்டு அப்படியே வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த காலர் வந்து சென்டர் பாடி பார்ட்டோட சென்டரும் காலரோட சென்டரும் கரெக்டாக இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி இந்த சைடு ஷோல்டர் வரும்போதும் கொஞ்சம் இந்த கைடை தூக்கிட்டு கிளாத்தை சரி பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் சூப்பராக வந்துடும். உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் இதை வந்து இந்த சைடு இப்படி திருப்பினீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு இங்கே இந்த ஸ்டிச் வந்து தெரியுது இல்லை. ஸோ இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக இங்கே வந்து ஒரு நாச் கொடுக்கணும்.
ஓகே. அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த காலர் வந்து எங்கே திரும்புதோ அந்த இடத்துல ஒரு நாச் வந்து கொடுக்கணும். ஓகே. இப்போ இதை உள்ளே வச்சு இந்த பட்டியை வந்து இந்த காலரை இப்படி மேலே வைக்கணும். மேலே வச்சு ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கணும். ஓகே. இது இப்படி உள்ளே தள்ளி அதுக்கு மேலே இந்த காலர் வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து பண்ணணும். பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் வந்து தெரியுதில்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இங்கே ஒரு நாச் கொடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கே ஒரு நாச் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த தையலை அப்படியே வந்து இப்படி இந்த காலருக்கு உள்ளே தள்ளி அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறோம். ஓகே. இந்த மாதிரி கவர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஸ்டிச்சை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே வந்து இப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சு நம்ம இப்படி பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை பிரித்து கூட இப்போ விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃப்ரண்ட் வந்து ஓப்பனாக இருந்தது இல்லை, ஃப்ரண்ட் ஓப்பன் தான் இந்த ப்ளவுஸு. ஸோ இதை வந்து நம்ம பிரித்து விட்டுறலாம். பிரித்து விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம இப்படி வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஸோ இப்போ வந்து இந்த நெக்கை வந்து நீங்கள் கரெக்டாக நான் இப்போ எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி சுற்றி வந்து தைக்கணும். ஸோ இப்போ வந்து இந்த காலர் பேக் நெக் சைடு வந்த உடனே அந்த ஸ்டிச்சிங்கெல்லாம் நான் எப்படி உள்ளே தள்ளணும் அந்த மாதிரி உள்ளே தள்ளி கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அந்த மாதிரி வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இதை வந்து நம்ம பேக் சைடாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பேக் சைடு ஃபுல்லாகவுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து திருப்பிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா ப்ளவுஸ்க்கும் வந்து நம்ம எப்படி நாச் கொடுப்போம் அதே மாதிரி இங்கே வந்து டாட் எல்லாம் பிடிப்போம்ல இந்த ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மெயின் டாட்டை பிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த சைட் டாட் அதே மாதிரி இந்த சைடு வந்து மெயின் டாட்டை பிடிக்க போகிறோம். அப்புறம் சைட் டாட்டு, இந்த ஆர்மோல் டாட், இது எல்லாத்தையும் வந்து நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டாட்டெல்லாம் வந்து நம்ம பிடிச்சி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ ஒரு பக்கம் வந்து எப்படி டாட் பிடிக்கிறோமோ அதே மாதிரி அடுத்த பக்கமும் வந்து நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க. ஸோ இப்போ சைடு டாட்டு, ஸோ இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து இந்த சைட் டாட் வந்து பிடிங்க. அதுக்கப்புறம் ஆர்மோல் டாட்டும் வந்து இந்த ஆர்மோல் டாட்டும் 1/4 இன்ச்சுக்கு வர மாதிரியே பிடிங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் எப்படி தைச்சுமோ அதே மாதிரி அந்த சைடும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பட்டி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இது டாட்டெல்லாம் வந்து 2 சைடும் பிடிச்சாச்சு. இப்போ இந்த பட்டி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே வந்து இந்த ஒரு சைடு கப்பு இருக்குல்ல, அதை லைட்டாக வந்து நீங்கள் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த ஸ்டார்டிங்கும் இந்த பட்டியோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்படி கரெக்டாக வச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங் வந்து இது தெரிஞ்சிருச்சு. அப்படியே வந்து இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இங்கே வந்து மிட்டு, ஓகே.
ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம பட்டி வந்து கட் பண்ணிட்டோம். இந்த கட்டிங் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் 4 பீஸ் இருக்குது. ஸோ 2 பீஸ் இந்த பக்கம், 2 பீஸ் இந்த பக்கம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து 6 பீஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு 3, இந்த சைடு 3 பட்டி வைக்க கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த சைடு நான் 2 யூஸ் பண்ணிக்கிறேன் பட்டி. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் 2 யூஸ் பண்ணிக்கிறேன். இது எப்படி தைக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஃப்ரண்ட்டோட நல்ல பக்கம். ஸோ நல்ல பக்கம் ஒரு பட்டி இந்த பக்கம் இப்படி ஒன்று வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வந்து இப்படி வந்து ஒன்று வைக்கணும். ஓகே, இப்படி வைக்கணும். வச்சு இப்போ பாருங்கள். ஸோ இந்த ஸ்டார்டிங், இந்த பட்டியோட இந்த ஸ்டார்டிங், இது எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இப்படி வச்சு ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரணும். ஓகே, ஸோ இந்த பட்டியை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சைடும் பட்டி வந்து தைக்கணும். இப்போ வந்து பட்டி ஸ்டிச் பண்ணிட்டோம். அதாவது வந்து 2 பட்டி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸோ நடுவில் ஸ்டிச்சிங் வர மாதிரி வச்சுட்டு 2 பட்டி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு அந்த சைடு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் பார்ட்டோட இந்த ஆமோல் இருக்குல்ல, இதை கரெக்டாக வந்து 2த்தையும் கரெக்டாக ஒன்றா வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஓகே கரெக்டாக வச்சு இப்படி வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பேக் பார்ட்டோட ஆமோலும் ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த ஆமோலும் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேக் பார்ட் இங்கே முடியுதில்ல, அதுவும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஊப்பட்டி ஐப்பட்டி இது வந்து ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக வச்சு இப்படி பின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸ் வந்து இங்கே கரெக்டாக இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பேக் பார்ட் முடிஞ்சிருக்குல, அங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பேக் பார்ட் வந்து நமக்கு இங்கே முடிஞ்சிருக்கு. ஓகே, இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் இது 2த்தையும் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்து பேக் பார்ட் வந்து இங்கே இருக்குது, இங்கே முடிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு மார்க். ஸோ இந்த எல்லா மார்க்கையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வந்து நம்ம பட்டியை வந்து மடித்து தைக்க போகிறோம். ஓகே, இப்போ
பேக் பார்ட் அளவுக்கு இந்த ஃப்ரண்ட் பார்ட் பட்டியை நம்ம இப்படி வந்து மடித்து இப்படி தைக்க போகிறோம். அதே மாதிரி இப்படி வந்து மடித்து தைக்க போகிறோம். அப்போ பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட் பட்டி வந்து இப்படி நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ பட்டியெல்லாம் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதிகமான கிளாத் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சைடு 2, இந்த சைடு 2. நீங்கள் வந்து இந்த சைடு 3, இந்த சைடு 3 யூஸ் பண்ணுங்கள். இது ரொம்ப சின்ன சைஸ் தான், அதனால தான் வந்து நான் 2 போதும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பட்டி வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து ஊக் பட்டி, இது வந்து ஐ பட்டி. ஸோ லென்த்து வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஊக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஊக் பட்டிக்கு வந்து இந்த ப்ளவுஸோட இந்த சைடு லென்த்தை விட அதிகமான கிளாத் எடுத்துக்கோங்க. வித்து வந்து ஒரு 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ இப்படி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு நம்ம அப்படியே இப்படி வந்து மடித்து இந்த சைடு வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணுவோம். இது ஆஸ் யூஷுவல் உங்கள் நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் தைக்கிற மாதிரி தான், பட் இருந்தாலே நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஊக் பட்டி வந்து இந்த மாதிரி தைக்கணும். ஐ பட்டிக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2 இன்ச் இல்லைன்னா ஒரு 2.5 இன்ச் கூட வந்து வித்து வந்து கிளாத்தோட வித்து வச்சுக்கோங்க. கிளாத்தோட லென்த் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த லென்த்தை விட மேலே 1 இன்ச் அதிகம், கீழே 1 இன்ச் அதிகம். சேம் வந்து இதுக்கும் ஐ கட்டுற பட்டிக்கும் வந்து மேலேயும் வந்து கிளாத் அதிகமாக இருக்கணும், கீழவும் கிளாத் அதிகமாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கும் வந்து மேலே 1 இன்ச் லென்த் அதிகம், கீழே 1 இன்ச் லென்த் அதிகமான கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. வித்து வந்து இதுக்கு 2 இன்ச்சு, இதுக்கு வந்து 1.5 இன்ச் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இப்படி கீழே வச்சு தைக்கணும். ஓகே, இப்படி கீழே வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சு இங்கே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பட் இருந்தாலே நான் சொல்கிறேன். ஓகே, இதை முன்னாடி வந்து மடித்து இப்படி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். முதல்ல வந்து ஊக்பட்டி வந்து தச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து ஊக்பட்டிக்கு கிளாத்தை மேலேயே நல்ல பக்கமாக வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அப்படியே இதை பின்னாடி சைடாக திருப்பி இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ இந்த மாதிரி இங்கே மடிச்சுட்டு ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஓரத்துலேயும் வந்து இங்கே மடித்து இப்படி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சுன்னா இது வந்து ஊக்பட்டி ரெடி. இப்போ வந்து இந்த ஐ கட்டுற பட்டி வந்து நம்ம பேக் சைடாக வச்சு மேலே கீழே எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரி வச்சு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து 1 இன்ச் மட்டும் கீழே இருக்கிற மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கோங்க. மேலேயும் அதே மாதிரி. இப்போ இந்த ஐ கட்டுற பட்டியை ஃப்ரண்ட்டு சைடு திருப்பணும். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டு சைடு திருப்பி நான் இப்போ எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரி மடித்து இப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஸோ இப்போ இந்த மாதிரி தச்சிட்டோம். இப்போ ஊக்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு தையல் வந்து நான் ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஊக்பட்டி ஐப்பட்டி ரெண்டுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து எப்பவும் போல் ஆஃபாக வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ இது வந்து ஸ்லீவோட சென்டர், அதுக்கப்புறம் இந்த பாடி பார்ட்டோட சென்டர், இது ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா வச்சிடணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன். ஒன்றா வச்சுட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்தையும் இப்படி பிடிச்சிக்கோங்க. பாடி பார்ட்டோட சென்டர், ஸ்லீவோட சென்டர், அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி வச்சு ஃபுல்லாக ஆஃப் பார்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஆஃப் பார்ட்டு இப்படி ரெண்டுத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து
இப்படி வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இங்கே 1 இன்ச்சு சீம் அலவன்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 1 இன்ச்சு சீம் அலவன்ஸை மடித்து தைக்கணும். முதல்ல 1/4 இன்ச்சு மடித்து ஃபுல்லாக தையல் போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த 1 இன்ச்சில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து மடித்து ஃபுல்லாக இப்படி தையல் போடணும். இந்த ஸ்லீவை எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி அந்த சைடு ஸ்லீவையும் தைக்கணும். சரியா? இப்போ நான் வந்து ஸ்லீவ் வந்து கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து நான் வந்து தைச்சிட்றேன். அதுக்கப்புறமா வந்து 1 இன்ச்சில் வந்து 1/4 இன்ச்சு தான் தைச்சோம். ஸோ பேலன்ஸ் வந்து மறுபடியும் மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவோட சென்டரையும் பாடி பார்ட்டோட சென்டர், இந்த பாடி பார்ட்டோட சென்டர் ஸ்லீவோட சென்டர் ஒன்றா வச்சு ஆஃப் பாதி தைக்க போகிறேன். பேலன்ஸ் ஆஃப் வந்து நான் மறுபடியும் தைக்க போகிறேன். ஸோ ஆஃபாக தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஸ்லீவ் வந்து தைச்சிட்டோம். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்லீவ் வந்து தைக்கணும். ஸோ ஸ்லீவோட சென்டரையும் பாடி பார்ட்டோட சென்டரையும் வச்சுட்டு முதல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து பாதி தைக்கணும். அதுக்கப்புறம் பாதி பின்னாடி தைக்கணும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சுது. லாஸ்ட்டாக வந்து சைடு ஜாயிண்ட் தான் பண்ணணும். ஸோ இந்த சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளவுஸை வந்து அப்படியே பேக் சைடாக திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு 2 ஸ்லீவையும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு உங்களோட ஆர்ம் ரவுண்டு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்ம் ரவுண்டு 10 அப்படின்னா இந்த 2 ஸ்லீவையும் 2ஆக மடித்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 10ஓட பாதி 5 வந்து இங்கே மார்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஆமோல், இந்த ஆமோலும் வந்து உங்களோட ஆமோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அந்த அளவுக்கு வந்து இங்கே வரணும். ஸோ கரெக்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 15 உங்களோட ஆமோல் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 வரும்ல. ஸோ அந்த 7.5 அளவுக்கு ஆமோல் வந்து இங்கே வரணும். ஸோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஆமோலையும் அந்த ஆம் ரவுண்டையும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த சைடும் வந்து நீங்கள் ஆம் ரவுண்டு ஆமோல் ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக 2ஆல் டிவைட் பண்ணால், உங்கள் ஆம் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை வந்து ஆம் ரவுண்டாக மார்க் பண்ணணும். கரெக்டாக மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஆமோலில் 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதோ அந்த அளவுக்கு வந்து ஆமோல் வந்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஒன்றா வச்சு தைக்கணும். ஓகேவா? ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட செஸ்ட்டு, இப்போ வந்து உங்கள் ஃபுல் செஸ்ட்டு வந்து எவ்வளோ வருதோ அந்த ஃபுல் செஸ்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு பக்கம் வந்து பாதி, அதுக்கப்புறம் அதாவது ஃப்ரண்ட்டு பக்கம் பாதி, பேக் சைடு பாதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 40 உங்களோட ஃபுல் செஸ்ட்டு 40 அப்படின்னா உங்களோட பேக் சைடு செஸ்ட்டு 20 இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடு செஸ்ட்டு 20 இருக்கணும். ஸோ 20 20 40. ஸோ அந்த செஸ்ட்டு கரெக்டாக வந்து ஆஃபாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஹிப்பு, வேஸ்ட்டும் வந்து அதே தான். வேஸ்ட்டும் வந்து உங்களோட வேஸ்ட் ரவுண்டில் பாதி பேக் சைடு இருக்கணும், பாதி ஃப்ரண்ட் சைடு இருக்கணும். இருக்கிற மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோடு போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் தான் கொடுத்தோம். ஸோ 1.5 இன்ச்சில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே கோடு போட்டு தைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சொதப்பும். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கூட நம்ம தைக்கும்போது வந்து நிறைய துணி வந்து சம்டைம் வந்து லூஸ் வரும், டைட் வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து இந்த ஃபிட்டிங் பார்க்கும்போது மெஷர்மெண்ட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து சைடு ஜாயிண்ட் பண்ணணும். இது ரொம்ப 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 மஸ்ட்டு. ஸோ இதுதான் இருக்கிறதுல இந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்கான மெயினே இது தான். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட கட்டிங் வந்து நான் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கட்டிங் வீடியோவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் கோடு போட்டுட்டு அப்படியே சைடு வந்து ஜாயின் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த 1.5 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு சைடு ஜாயின் பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக சொதப்போம்.
ஸோ இப்போ இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த அக்கிள் சைடும் பேக் சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணணும். ஸோ ஃபைனலாக நம்ம ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. ஏதாவது டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.